இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜலங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா யார்கிட்டையாவது போய் உதவி கேட்கணும் அப்படின்னு மனசில் தோணுது. இப்போது ஒரு பண தேவை இருந்துச்சு அப்படின்னா எதையாவது அடகு வச்சிடலாமா, இல்லை யார்கிட்டையாவது கடன் வாங்கிடலாமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது லோன் போட்டுடலாமா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசுக்கு வரக்கூடிய எண்ணம். அதைத்தான் நம்ம முழுசும் நம்பி இருக்கிறோம். அதே மாதிரி படிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த டியூஷனில் சேர்த்துடலாமா, அந்த டியூஷனில் சேர்த்துடலாமா, ஏதாவது ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்கூலில் போய் சேர்த்துடலாமா, ஏதாவது ஒரு சூப்பரான காலேஜில் சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்க வைக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கலை அப்படிங்கிறப்ப தலையில் கையை வச்சு ஜெபிச்சு ஏசப்பாட்ட கேட்டு அந்த பிள்ளைங்க நல்லா படித்த நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரியும். ஆனால் நாம் இப்படி ஏதாவது ஒரு தேவை வந்ததுன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒத்தாசையை கேட்டு அவங்கள நம்பி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்றோம். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து நிறைய விஷயங்கள் அங்கே பழகிட்டாங்க அவங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒத்தாசைகள் செஞ்சார். அதில் இந்த பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது ரொம்ப முக்கியமான ஒரு ஒத்தாசை. இந்த ஒத்தாசை அவர்களை விட்டு விலகி போகவில்லை அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தேவனை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் என்னவெல்லாம் முறுமுறுத்ததுக்கு அப்புறமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவங்கள்ட்ட இருந்து விலகி போகவே இல்லை. அதுதான் தேவன் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதவி உங்களை விட்டு எடுபடாமல் இருக்கும். உங்களை விட்டு எடுக்கப்படாத ஒத்தாசையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரமப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரை. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா என்னென்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாம் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. என்ன பிரச்சனைனாலும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. எங்களை விட்டு எடுபடாத ஒத்தாசை எங்களுக்கு அனுப்புகிறீங்க ஏசப்பா. எப்பொழுதும் அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய ஒத்தாசை எங்களுக்கு அனுப்புகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இப்பொழுது வேதனையோடு ஜெபிச்சிட்ருக்காங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எந்த மனுஷங்கக்கிட்ட நம்பி போனாலும் அவங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு உதவி செய்ய இந்த விஷயத்தில் யாருமே இல்லை அப்படின்னு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் தேடி போய் உதவி செய்கிறீங்க ஏசப்பா. அம்மேன் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் அப்பா ஒரு ஊருக்குள்ளே போகும்போது அப்பா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை செய்பவராக சுற்றி திருந்தீங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. உண்மை தேடி வந்த ஒருவரை கூட நீங்கள் வெறுமையாய் அனுப்பலை ஏசப்பா. அத்தனை பேரும் என்ன வேண்டுனாங்களோ அதை செஞ்சீங்க ஏசப்பா. இன்றைக்கும் அதே தேவன் அப்பா எங்கள் கூட இருக்கீங்க.
ஆமென். அதே இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்ருக்கீங்க ஏசப்பா. உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் நீங்கள் உதவி அனுப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். மனுஷங்க உதவுவது மாறி இல்லை ஏசப்பா. ஆமென். இந்த சூழ்நிலைகளில் இந்த பிள்ளைகளை எடுக்கவே முடியாமல் அப்பா அவர்களை தப்புவிக்க யாருமே இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. கண்களில் கண்ணீரோடு இருதயம் முழுவதும் வலியோடு அப்பா அவங்க ஸ்தோத்திர ஏசப்பா நம்பிக்கையோடு உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க ஏசப்பா. ஆமென். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி அப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்பா உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா எதற்கும் கவலைப்படாமல் உம்மை நோக்கி அவங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்துகிறாங்க ஏசப்பா. அப்பா ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஏசப்பா. ஆமென். எதை குறித்து அவங்க இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க வேண்டுதல் எதுவாக இருக்குதோ அப்பா அதை பெற்றுக்கொள்வாங்கங்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா இன்றைக்கு அப்பா நீங்கள் உதவி செய்கிறீங்கிற விசுவாசம் அப்பா வளர்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. விசுவாசம் வரும்போது அவங்க இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பிற ஏசப்பா. அவங்க இதற்கு அப்புறம் துக்கமுகமாக இருக்க போகிறதில்ல ஏசப்பா. யாருமே இல்லாத அனாதைகள் தான்ப்பா கஷ்டப்படணும் அழணும். அப்பா அந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்ல தேவன் பரமபிதா எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏசப்பா. எதை குறிச்சும்பா பண தேவையாக இருக்கலாம், உடல்நல பிரச்சனைகளாக இருக்கலாம், சமாதான குலைச்சலாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், போதை பொருள்களுக்கு அடிமையாக பெற்றோரை துன்புறுத்தி கொண்டு இருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கலாம், பிள்ளைகள் பாசம் இல்லாமல் இருக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் அப்பா உங்ககிட்ட உதவின்னு வரும்போது நீங்கள் அதை செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. காரியங்களை நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க ஏசப்பா. ஆமென். வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருதயத்தில் உணரணும் ஏசப்பா. ஆமென். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்முடைய மகத்துவமான கரம் அவங்களோடு இருக்குங்கிறதை அவங்க இப்பொழுது உணரணும் ஏசப்பா. உடைய பிரசன்னம் அவர்களை மூடட்டும் ஏசப்பா. ஆவியானவரின் தொடுதலை அவங்க உணரணும் ஏசப்பா. தேற்றற வாழ் அவங்க கூட இருக்கிறாங்கங்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தனியாக இல்லை. ஆமென். நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். பிரச்சனைன்னு வந்துட்டுனா விட்டுட்டு ஓடி போகிற மனுஷன் இல்லைப்பா நீங்கள். ஆமென். அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க கூட நின்று அவங்களை தப்புவிக்க வல்ல தேவனப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிறப்ப எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. ஆமென். இருதயத்தில் அப்பா காயங்கள் இப்பொழுது ஆற்றப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பணும் ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.